டு கிராண்ட்மா கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது பேர் முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கால் வலி, மூட்டு வலி அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது. எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாம் அது மாதிரி சொல்லுவாங்க. நானும் அதே ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் ரெகுலராக இது வீட்டில் இந்த தோசை ஊற்றுவேங்க. இந்த முழக்கத்தான் கீரை எடுத்துருக்கோங்க. இப்போ புழுங்கரிசி இது மாதிரி நல்லா 2 டம்ளர் புழுங்கரிசி இருக்கிற மாதிரி ஊற வச்சுருக்கோங்க. 250 ml 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அளவு முடக்கத்தான் கீரை இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. அதாவது நான் அளவு சொல்கிறேங்க. 250 ml டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ்னால் அதுக்கு நம்ம கைப்பிடியில் இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவு, நல்லா ஃபுல்லாக கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கீரை போட்டால் நல்லா இருக்குங்க. நல்லா க்ரீன் கலரில் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வரும். அது கூட நம்ம உப்பு மாத்திரம் போட்டு அரைச்சா போதுங்க. ஒரு 6 to 8 hours புளிக்க வச்சு இந்த தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக லேசாக மொறுன்னு வருங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு ஒரு 8 hours அரைச்சி வச்ச உடனே இந்த பதத்துக்கு புளிச்சு வந்திருக்கு. நம்ம இந்த அளவுக்கு கரைச்சிக்கணுங்க. அதாவது கிட்டத்தட்ட ரவா தோசையாட்ட கரைச்சிக்கிட்டு நம்ம அதே டைப்பில் ஊற்றணுங்க. இந்த தோசையை நல்லா சாஃப்டாக மொறுன்னு வருங்க. இப்போ நம்ம முடக்கத்தான் தோசை கல்லை நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம முடக்கத்தான் தோசை ஊற்ற போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு. அந்த தோசை இப்போ ஊற்றினோம்னா இப்படி சுற்றி ஊற்றுற மாதிரி ஊற்றினோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஹோல்ஸோட சூப்பராக தோசை வருதுங்க. இது பார்க்குறப்பவே தெரியுது இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு தோசையை ஊற்றின உடனே தோசையை மூடி வச்சிடலாங்க. மூடி வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரான அழகான ஒரு முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.